ஹலோ, வெல்கம் டு மோஷன் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்ற ஃபிலிம் வந்து இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. இது வந்து விக்னேஷ் கார்த்திக் டைரக்ட் பண்ணி ஒரு 3-4 சின்ன சின்ன ஸ்டோரிஸாக வச்சு ஒரு படம் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் வருது போல். ட்ரெய்லர் பார்த்தப்போ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபிலிம் பற்றி எனக்கு அந்த விக்னேஷ் கார்த்திக்ன்றவங்க வந்து அவ்வளோ எனக்கு அந்த டேரக்டரை பற்றி தெரியாது. அண்ட் ஹாட்ஸ்பாட்ன்ற படம் இப்போ செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்ததுமே நான் பார்க்கல. அந்த டைமில் என்னால் அதை பார்க்க முடியல. சரி, இந்த ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு ஆஹாவில் இருக்குது, ஆஹா ஓடிடியில் இருக்குது. அதில் பார்த்தப்போ வந்து அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பட் வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்போ என்னால் பார்க்க முடியல. சரி, இப்போ நாளைக்கு செகண்ட் பார்ட் வருது, போய் இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆஹாவில் பார்த்தா கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவே எடுத்திருக்காரு. ஒரு கதை டேரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்கிற மாதிரி வந்து படம் ஆரம்பித்து 4 சின்ன சின்ன கதையாக சொல்கிறாங்க. எல்லா கதையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் நல்லா எடுக்கிறாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்சம் அங்கங்கே முகம் சொல்லிக்கிற மாதிரியான காட்சிகளும் வசனங்களும் வரும். அண்ட் சில கதைகளுமே வந்து ரொம்ப முற்போக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து சில பேருக்கு செட் ஆகாது. ஃபேமிலியோட பார்க்க ஏற்ற படம் இல்லை. அண்ட் வந்து ஹாட்ஸ்பாட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான். பட் இது வந்து யூஏல வருது செகண்ட் பார்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு 4 சின்ன சின்ன ஸ்டோரிஸை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட் ஒன்றும் பார்க்கலன்னா பாருங்கள். அது பார்த்துட்டு நாளைக்கு இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹாட்ஸ்பாட் டூ மச்சும் போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். நானுமே வந்து கண்டிப்பாக அதை தேட்டரில் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸாக இருந்தாலும் எல்லாமே நாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சின்ன சின்ன ஸ்டோரி எல்லாமே வந்து பெருசாக இங்கே லேக் அடிக்காமல் நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து செகண்ட் பார்ட்டுமே அந்த மாதிரி இருக்கும்னு நம்புவோம். அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து ஒன்றுமே கேஸ்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கௌரி கிஷான், சாண்டி மாஸ்டர், அமு அபிராமி, அப்புறம் வந்து ஜனனி ஐயர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து இப்போ பிரியா பவானி சங்கர், அஸ்வின் குமார், அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளாக நமக்கு தெரிஞ்ச முகங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து செகண்ட் பார்ட் ஒன்றும் பெட்டராக இருக்கும் நம்புவோம். இந்த வீக் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒன்றும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம், ஆஹா ஓடிடியில் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ்.